தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய இந்த இடம் மக்காவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிது தான். மஸ்ஜிதே ஜின் அப்படிங்கக்கூடிய ஒரு மஸ்ஜித், அதாவது ஜின் மஸ்ஜித் என்பதாக சொல்வார்கள். இந்த மஸ்ஜிதுக்கு என்று ஒரு அழகான ஒரு வரலாறு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 40 வயதுல நபியா அனுப்பப்பட்ட பொழுது இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு 10 வருட காலம் பிரச்சாரம் செய்து முடிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு மரணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அரசியல் ரீதியா பெரிய உறுதுணையா இருந்த அபூ தாலிபும் என்ன செய்றார், மரணிச்சு. ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குகிறது. அதான் அந்த இஸ்லாமிய வரலாறு ஆமுல் ஹுசுன், கவலையின் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வருஷத்தை ரசூலுல்லாஹ்வால தாங்க முடியல. இந்த 2 பேரும் அடுத்தடுத்து மரணிச்ச உடனே மக்காவினுடைய இறை மறுப்பாளர்கள் கடுமையா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, இந்த மக்காவை விட்டுட்டு பெரிய நகரம் மக்காவுக்கு பிறகு தாயிஃப் தான். தாயிஃப்ல போய் நம்ம அழைப்பு பணி செய்யலாம், தாயிஃப் நம்மளை ஏத்துக்கிட்டுனா அங்க உட்கார்ந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யலாம்னு சொல்லி தன்னுடைய வளர்ப்பு மகன், பின்னால் அல்லாஹ் அந்த சட்டத்தை மாற்றி விட்டான், ஸெய்த் இப்னு ஹாரிஸாவை அழைச்சிட்டு என்ன செஞ்சாங்கன்னா தாயிஃபிற்கு ரசூலுல்லாஹ் நடந்தே பயணப்பட்டாங்க. ஆனா தாயிஃப் வாசிகள் கல்லால் அடித்து ரசூலுல்லாஹ் விரட்டிய பொழுது இந்த செய்தி எல்லாம் மக்காவாசிகளுக்கு தெரிஞ்சிட்டு, அப்ப மக்காவாசிகள் என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, எங்க நாடு வேணா நீ போனில்ல, இப்ப எங்க நாட்டுக்குள்ள நீ நுழையக்கூடாது அப்படின்னு மக்காவாசிகள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்த உடனே ரசூலுல்லாஹ் சில நாட்கள் இந்த இடத்துல தான் தங்கி இருந்தார்கள். மக்காக்குள்ள போக முடியாம மக்காவாசிகள் தடுத்ததுனால சில நாட்கள் ரசூலுல்லாஹ் இந்த பகுதி தான், இந்த மஸ்ஜித் இருக்கக்கூடிய இடத்துல தான் ரசூலுல்லாஹ் தங்கி இருந்தார்கள். அப்படி தங்கி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தஹஜ்ஜத்ல இருந்துச்சு என்ன செய்வாங்க, தஹஜ்ஜத் தொழுகையில குர்ஆன் ஓதுவாங்க. அப்படி குர்ஆன் ஓதும் பொழுது ஜின்கள் எல்லாம், இந்த பகுதியில் இருந்த ஜின்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதுறதை கேட்டு, அதைத்தான் இந்த வரலாறு சொல்கிறது. குர்ஆன்ல 29வது ஜுஸு சூரத்துல் ஜின் அப்படிங்கக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயம் இந்த இடத்துல தான் இறங்குச்சு. குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபர் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. அந்த ஜின்கள்லாம் சொல்லிச்சாம், நான் ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதுறதை பார்த்து ஒரு ஆச்சரியமான ஒரு வஹியை நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஜின்களையும் கூட்டு வந்து இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் ஓதுறதை கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்து ஜின்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட இடம் இந்த இடம். மனிதர்களுக்கும் ரசூலுல்லாஹ் தான் இறை தூதர், ஜின்களுக்கும் ரசூலுல்லாஹ் தான் யாரு, இறை தூதர்கள். மனிதர்களுக்கும் குர்ஆன் தான் வேதம், ஜின்களுக்கும் குர்ஆன் தான் வேதம். அந்த ஜின்கள் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்டது. சூரத்துல் ஜின் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் இந்த இப்பொழுது மஸ்ஜித் இருக்கல்லவா, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இரவு தொழுகும் பொழுது அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை இங்கு வைத்துதான் அல்லாஹ் என்ன செய்தான், இறக்கினான். அதனால இந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜிதே ஜின் என்பதாக. மாறாக ஜின்கள் எல்லாம் இந்த பள்ளி என்ன செய்யல, கெட்டவில்லை. உலகத்துல ஒரே ஒரு மஸ்ஜித் மட்டும் தான் ஜின்கள் கெட்டியது, மஸ்ஜிதுல் அக்ஸா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அந்த மஸ்ஜிதும் இடிக்கப்பட்டாச்சு. பின் நாட்கள்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மஸ்ஜிதுல் அக்ஸா ஜின்களை கொண்டு கெட்டினாங்க. பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் அதையும் இடிச்சிட்டாங்க. திருப்பி மனிதர்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கெட்டி இருக்கிறார்களே தவிர மாறாக ஜின்கள் இந்த மஸ்ஜிதை கெட்டவில்லை. குர்ஆன்ல சூரத்துல் ஜின் என்ற அத்தியாயமும் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடித்து ஜின்கள் ஈமான் கொண்டதனால இந்த இடத்திற்கு மஸ்ஜிதே ஜின் என்பதாக சொல்லப்படும். சரி.